Hey guys, welcome back to my channel that girl. So இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு காஜல் ரிவ்யூ ஸ்வாட்சஸ் தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ செட் ஆஃப் காஜல் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த காஜல் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, எந்த காஜல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காஜல்னாலே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து காஜல் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ்க்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போய் எந்த காஜல் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா 6 காஜல் இருக்குது. ஸோ இந்த 6 காஜலோட ஸ்வாட்சஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு காஜலுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது, எது ரொம்ப போல்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிவ்யூவே கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்று ஒன்றா போவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் காஜல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது வந்து நைக்காவோட அது என்ன காஜல், பிளாக் மேஜிக் காஜல். ஸோ இந்த காஜல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃபுல் பிளாக்ல. அண்ட் இங்கே வந்து எழுதியிருக்காங்க பிளாக் அப்படின்னா நைக்காவோட பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஸ்வாட்ச் முதல்ல பார்க்கலாம் நம்ம. ஆல்ரெடி அதை தான் நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் போட்டிருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக போல்டாக இருக்குது நமக்கு. இந்த காஜலோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான், ரொம்ப டார்க்காக வரும் போடும்போது. பட் போக போக என்ன ஆகும்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வெட்ஜாக இருக்குது, ஸ்மஜ்ஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மஜ் ஆகிடும். ஸோ அதுதான் நான் வந்து இதில் பார்க்குற ஒரே ஒரு பேக்ட்ராப்பாக பார்க்குறேன். மற்றபடி காஜல் ஓகே. இன்னொரு பேக்ட்ராப் என்ன அப்படின்னு சொல்வேன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற காஜல்லாம் ஒரு சில காஜல்லாம் 100 ருபீஸ்க்கே கிடைக்குது, நல்லா இருக்குது. பட் இது வந்து நான் பார்க்கும்போது 250 என்னமோ இருந்துச்சு, 250 200 200க்கு இது ரொம்ப ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவேன். நானே இதை காசு கொடுத்து வாங்கலை. எனக்கு வந்து ஏதோ ப்ராடக்ட் வாங்கும்போது ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதை அப்படியே ரிவ்யூ கொடுக்கலாம் நம்ம. சப்போஸ் நைக்கா காஜல் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதோட ரிவ்யூவை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் அவ்வளோ வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நல்லா இருக்குது, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு நைக்கா பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். பட் இது வந்து லைட்டாக ஸ்மஜ் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் காஜல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரட் பிராண்ட்னா காஜல்ல. ஏன்னா காஜல் வந்து நான் நிறைய இந்த காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி. இப்போ கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா NYBயோட இந்த காஜல் தான். ஸோ NYBயோட காஜல் வந்து நான் எதனால் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போதெல்லாம் 64 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால தான் வாங்க 64 ருபீஸ்க்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கும். அழிச்சா கூட அழியாது. மேக்கப் ரிமூவர் வச்சு அழிக்க தான் போகுமே. அது அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும். அதனால எனக்கு இந்த காஜல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.25 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இது புது பேக்கேஜிங் தான். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஸ்வட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, அதை விட இது டார்க்காக இருக்குது. ஸோ NYBயோட காஜல் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க, காலையில் காலேஜுக்கு போகிறீங்க, ஈவினிங் தான் வருவீங்க, இல்லை காலையில் வேலைக்கு போகிறீங்க, ஈவினிங் தான் வருவீங்க, நைட்டு தான் வருவீங்க அப்படின்னா கூட அவ்வளோ நேரம் இது தாங்கும். நம்மளால ரீஅப்ளை பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ரீஅப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த காஜல் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான காஜல், பயங்கரமாக ஒர்க் ஆகுது. பட் இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் வாங்கும் போதெல்லாம் 64 69 70 ருபீஸ்க்கெலாம் கிடச்சிது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது 103 112 நான் பார்க்கும்போது இதோட ப்ரைஸுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லிங்க் கொடுத்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும். நான் இங்கே ரிவ்யூ கொடுக்குறது பார்த்துட்டு எந்த காஜல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்னோட ஃபேவரட் காஜல் அப்படின்னா நான் வந்து NYB காஜல் தான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் போது நீங்கள் இதை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு காஜல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத காஜல்ஸ்லாம் இதுக்காக ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு SKயோட காஜல். ஸோ SKன்றது குவைட் ஃபேமஸ் பிராண்டு தான். ஸோ இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளோ 2 நாளோ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இதுவுமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 0.25 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் தான் தராங்க. ஸோ எல்லா காஜலும் மேக்ஸிமம் இவ்வளோ ப்ராடக்ட் தான் வரும். பட் இதுக்குள்ளே இன்னும் இருக்கும், அது வந்து நம்மளால் இதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ இதோட ஸ்வாட்ச் பார்த்துடலாம் நம்ம.
இதுவும் கிட்டத்தட்ட NYB அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதுவுமே வந்து ரொம்ப நேரம் ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு போல்டான ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் இதுவும் கொஞ்சம் வந்து ஸ்மஜ் ப்ரூஃப் கிடையாது. ஸ்மஜ் ஆகும், காஜல் ஸ்மஜ் ஆகும். எனக்கு போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே இங்கெல்லாம் ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த காஜல். பட் வந்து உங்களுக்கு இதுவும் வந்து ஸ்டே நல்லா கொடுக்குது. ஸ்மஜ் ஆனாலுமே லைட்டாக ஸ்மஜ் ஆனாலும் ஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காஜலும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் NYBயை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது SQ. ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த காஜல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் காஜல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால இதுலேருந்தும் வாங்கலாம், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருந்தேன். ப்ளூ ஹெவன்லேருந்து காஜல் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளூ ஹெவனில் இது என்ன போட்டிருக்காங்கன்னா ஜெட் பிளாக் அப் டு 24 hours ஸ்டே காஜல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு 24 hours இது இல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க கிராம் இப்போ இதில் வந்து 0.35 கிராம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். சேமா அதே தான் இருக்குது. பட் எப்படி 35ன்னு தெரியல எனக்கு. எப்படி ஒரு திக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் இது திக்காக இருக்க அளவுக்கு நம்ம கண்ணில் போடும்போது அந்த அளவுக்கு திக்காக இல்லை. நம்மளோட வாட்டர் லைனில் போடும்போது இப்போ SQ இந்த NYB காஜெல்லாம் போடும்போது ரொம்ப டார்க்காக போல்டாக வந்துச்சு. பட் இது எனக்கு அப்படி வரலை. இது அப்படி ஒரு லுக்கோ எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இது இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees என்னமோ. பட் அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 90 rupeesக்கும் NYB வந்து 100 rupees இப்போது 100, 103 அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 rupees மேலே போட்டால் நம்ம அந்த காஜலே வாங்கிக்கலாம். பட் இந்த காஜல் பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு சிலருக்குலாம் காஜல் லைட்டாக போட்டால் பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்வாட்ச் எப்படி வருதுன்னு தெரியுது, நம்ம பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டாக தான் வருது. நான் 2 ஸ்ட்ரோக் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டார்க் ஆச்சு. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. லைட் காஜல்ஸ்லாம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப டார்க்காக போட்டால் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு கோ டு ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் பிகாஸ் எனக்கு காஜல் வந்து கொஞ்சம் போல்டாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. உங்களுக்கு மேபி லைட்டாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கலாம். பட் இது ஸ்மஜ்லாம் அவ்வளோ ஆகலை. அண்ட் ஸ்டே வந்து அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஸ்டே வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் இது அவ்வளோ ஒரு ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஃபேமஸான பிராண்ட்லேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இது கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோடது. இது வந்து கலர் பாரோடது. ஃபர்ஸ்ட்லாம் கலர் பாரில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டு. பட் காஜல் பார்த்தீங்கன்னா இப்போ SQவோட ரேஞ்சில் தான் இந்த காஜலும் இருந்துச்சு. அண்ட் இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோல்டு கலரில் எழுதியிருந்தாங்க. பட் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ கோல்டு கலரில் எழுந்தாங்க. பேக்கேஜிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட பேக்கேஜிங் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கலர் பார் பார்க்கலாம். ஸோ கலர் பாரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு. சுத்தம் எல்லாமே அழிஞ்சிருச்சு. எவ்வளோ ப்ராடக்ட்னு தெரியல. கலர் பாரும் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப டார்க்காக ஒரே ஸ்ட்ரோக்லேயே சூப்பரான ஒரு லுக்கு கொடுத்தது. ஒரு போல்டான லுக்கை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுவுமே ரொம்ப லைட்டாக ஸ்மஜ் ஆகுது. எல்லா காஜலுமே லைட்டாக ஸ்மஜ் ஆக தான் செய்யுது. பட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குது. இது NYB அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கலர் பாரோட பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட ஸ்வாட்ச் நம்ம பார்த்துடலாம் இப்போது. இது பாருங்க எவ்வளோ போல்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த காஜல். பட் ஸ்டே மட்டும்தான் எனக்கு இதில் வந்து இது ஒரு ட்ராபேக்காக தெரியுது. ஏன்னா நான் அவ்வளோ நேரம் எனக்கு ஸ்டே ஆன மாதிரி தெரியல. பட் கலர் வைஸ் ரொம்ப போல்டாக இருக்குது. தின்னாவும் வேணும்னா வரைஞ்சிக்கலாம். போல்டாக தின்னாக வரைவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை திக்காக வேணுனாலும் ஒரு 2-3 கோட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் சூப்பராக தெரியும். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கலர் பார் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ எல்லா ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150க்குள்ளே வருது. இந்த 150க்குள்ளே நீங்கள் காஜல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி வரும் பிகாஸ் ஆஃப் த ஸ்டே. ஸோ வந்து நீங்கள் வாங்கணும், எனக்கு ரீஅப்ளை பண்ணுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காஜல் மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது 3வது இருக்கிறது NYB. இது வந்து கலர் பார். ஸோ அதை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அண்ட் வந்து
அந்த இதுவும் ஸ்மூத் ஃபினிஷும் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த காஜல். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து நான் NYB SQ அண்ட் கலர் பார் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் காஜல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட இந்த காஜல். ஸோ எல்லா காஜலுமே மோஸ்ட்லி பிளாக்ல தான் இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த காஜல் பார்த்தீங்கன்னா இதுவும் 0.35 கிராம். ப்ளூ ஹெவன்லையும் இதுலேயும் மட்டும் 3.35 கிராம் கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த திக்னஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளூ ஹெவன்லையும் இதுலேயும். யா, மற்றபடி ஹைட் எல்லாமே சேம் தான். ஸோ இதோட ஸ்வாட்ச் பார்க்கலாம் நம்ம இப்போ. இதுவுமே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ப்ளூ ஹெவன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்மட்ஜெலாம் ஆகலை. ஸ்மட்ஜ் ப்ரூஃப்னு சொல்லலாம். லைட்டாக எல்லா காஜலுமே லைட்டாக ஸ்மட்ஜ் ஆக தான் செய்யும். அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகலை, லைட்டாக தான் ஸ்மட்ஜ் ஆகுது. அண்ட் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் டார்க்னஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கலர் பாரோடது, இது ஃபேஸஸ் கனடாவோடது, இது வந்து NYBயோடது. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல எவ்வளோ டார்க்காக இருக்கும். காஜல்னால் நம்ம பொதுவாகவே நிறைய பேர் வந்து டார்க்காக தான் போகணும். அதாவது கொஞ்சம் பேர் தான் வந்து லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் காஜல் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றதுனால இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா NYB SQ அண்ட் கலர் பார், அந்த 3 காஜலையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை விட கொஞ்சம் ஹை ஹெண்ட் பிராண்ட் வேணும் அப்படின்னா லாரியலோட ஒரு காஜல் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 மினிட் நான் அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹை-எண்ட் பிராண்ட் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து லாரியல் தானே, யா, இதுவும் வந்து காஜல் மேஜிக் தான். நைக்காவில் இருக்கிறது பிளாக் மேஜிக், இது வந்து காஜல் மேஜிக் இந்த பிராண்டு. ஸோ இந்த காஜல் வந்து லாரியலோடது. இதுவுமே சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் நமக்கு. பட் என்கிட்ட காலி ஆகிடுச்சு, ப்ராடக்டே இல்லை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ப்ராடக்டே. ஓகே, இது வந்து உள்ளே போயிடும். இப்போ நான் இதை ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் வந்து ஸ்மட்ஜெலாம் ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேவும் பயங்கரமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 200 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் ஹை அண்ட் பிராண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். பட் கலர் பார்லாம் நான் சீரியஸாக எதிர்பார்க்கல 130க்குலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நான் வச்சுருக்கேன். ஹை அண்ட் பிராண்ட் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னா இந்த லாரியலும் நைக்காவும் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் காஜல் வந்து இந்த ரேஞ்சில் வந்து எந்த காஜல் வந்து பெஸ்ட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த காஜலை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மை சஜஷன் வுட் பி NYB அண்ட் SQ ஆர் கலர் பார். இந்த 3த்தையும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. ஸோ நீங்கள் வந்து எந்த காஜல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த காஜலில் நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் காமிச்ச காஜலையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.